Order had directed. நேற்று வந்து இந்த வழக்குல உயர்நீதிமன்றம் வந்து என்ன உத்தரவு பிறப்பித்திருந்தது, எதுக்காக இன்னைக்கு வந்து நேத்திக்கு 12 ஆர்டரை போட்டாங்க. தட் இஸ் 2 days ago. இந்த மாதிரி 12 o'clock இன்னைக்குள்ள FIA சர்டிஃபிகேஷன் வந்திருக்கணும்னு. There were some technical delays and those delays are being addressed. Honorable Court இப்போ பாஸ் பண்ணியிருக்காங்க எக்ஸ்டென்ஷன் அந்த 12 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் இன்னைக்கு. So by 8 o'clock we should obtain the FIA approval. இப்போ இன்னைக்கு சார் என்ன ஆர்கியூ பண்ணாங்க சார்? PR ராமன் சார் வந்து என்ன ஆர்கியூமெண்ட் ஜட்ஜ் முன்னாடி வச்சாங்க, நீங்க என்ன கேள்வி கேட்டாங்க சார்? This was basically what was இதுதான் சொன்னாங்க. This was what was argued. Lot of effort has gone in. நிறைய எஃபர்ட்ஸ் எடுத்திருக்காங்க இந்த இதுக்கு. ஸோ இட் வில் கோ த்ரூ அப்பான் கோர்ட் ஆர்டர் ஆல்சோ. அது வரத்துக்கு டைம் கொடுத்துருக்காங்க. FIA சான்றிதழை பெறுவதற்கான கால அவகாசம் 12 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய அனுமதி தொடர்பாக அந்த வழக்கறிஞர் தெரிவித்த கருத்துக்களை மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். நேத்திக்கு 12 ஆர்டரை போட்டாங்க. தட் இஸ் 2 days ago. இந்த மாதிரி 12 o'clock இன்னைக்குள்ள FIA சர்டிஃபிகேஷன் வந்திருக்கணும்னு. There were some technical delays and those delays are being addressed. Honorable Court இப்போ பாஸ் பண்ணியிருக்காங்க the FIA approval. இப்போ இன்னைக்கு சார் என்ன ஆர்கியூ பண்ணாங்க சார்? PR ராமன் சார் வந்து என்ன ஆர்கியூமெண்ட் ஜட்ஜ் முன்னாடி வச்சாங்க, நீங்க என்ன கேள்வி கேட்டாங்க சார்? This was basically what was இது சொன்னாங்க and this was what was argued. Lot of effort has gone in. நிறைய எஃபர்ட்ஸ் எடுத்திருக்காங்க. approval being given and we are expected to get that according to the court order also. அது வரத்துக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்துடும். That's it. Thank you. நீதிமன்றத்தில் இந்த தற்காலிக கால அவகாசம் வழங்கப்பட்டிருக்கும் நிலையில் தற்போது 3 முக்கிய நிகழ்வுகள் இந்த கார் பந்தயம் தொடர்பாக நடந்திருக்கின்றன. ஒன்று, தற்காலிக அனுமதி சான்றை FIA வழங்கியிருக்கிறது. இரண்டாவது, 5:15 மணிக்கு பாதுகாப்பு அம்சங்கள், சாலையுடைய பாதுகாப்பு அம்சங்கள், கார் பந்தயம் நடத்துவதற்கான பாதுகாப்பு அம்சங்கள் தொடர்பான இறுதி பரிசோதனை 5:15 மணிக்கு தொடங்கும். 6 மணிக்கு FIA சர்வதேச ஃபெடரேஷன் ஃபார் ஆட்டோமொபைல் அந்த அமைப்பு உலகத்தில் கார் பந்தயம் எங்கே நடந்தாலும் அதனுடைய தகுதி மற்றும் தர சான்றிதழை கொடுக்கக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அமைப்பு FIA. இந்த அமைப்புடைய சான்றிதழ் சரியாக 6 மணிக்கு கொடுக்கப்படும். கார் பந்தயம் இப்போது அதிகாரப்பூர்வமாக தகவல் விவரங்களை நிகழ்கிறார். சரணிக்கு தொடங்கும் அப்படின்னு முதல் கொடுக்கப்பட்டிருக்க அனுமதி கொடுத்திருக்காங்க. தடைகள் இருக்கா, சிக்கல் அனுமதி? பயிற்சி போட்டிகள் தொடங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாகத்தான் இங்கு முகாந்திரம் தெரிவித்தவர்கள் இங்கு காட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதன் காரணமாக அவர்கள் மகிழ்விப்பதற்காகவும் ஸ்டண்டிங் கிடைத்ததற்கு பிறகுதான் இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடைபெற தொடங்கி இருக்கிறது. எனவே அந்த செய்யப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்புகளை ஆய்வு செய்ததற்கு பிறகு 6 மணிக்கு இங்கு தரச்சான்றிதழ் வழங்குவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு சார்பில் 8 மணி வரை எங்களுக்கு கால அவகாசம் என மேற்கொள்ளப்படுவார்கள். அதன் பிறகு பயிற்சிகள் எல்லாம் முடிந்ததற்கு பிறகுதான் தகுதி சுற்று ஆட்டத்தில் வீரர்கள் வாய்ப்பு இருப்பதாக தான் இங்க இருக்கக்கூடிய கள நிலவரம் நமக்கு தெரிகிறது. காலையில் அனுமதி கிடைத்ததற்கு பிறகு ஒரு சில சேஃப்டி செக் கார்கள் எல்லாம் வந்து சாலைகள்ல பயணிக்கக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தேவப்பிரியன் சண்டி, காலை நம்ம ஊர் சாலைகள் அதிகபட்சம் 80 100 கிலோமீட்டர் 120 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கலாம். சாலைகள் எந்த அளவுக்கு தாங்கக்கூடிய திறன் பெற்றதாக இருக்கு, அதெல்லாம் ஓரளவுக்கு கிளியர் பண்ணி நிச்சயமா காலையிலிருந்து FIA அதிகாரிகள் ஆய்வு செய்யக்கூடிய கார்கள் மட்டும்தான் இந்த சாலையில வந்து நம்மால பார்க்க முடிந்தது. F4 பங்கேற்கக்கூடிய அதிகாரப்பூர்வ கார் எதுவுமே வந்து சாலையில் ஒரு பங்கேற்க முடியாத, ஒரு சாலையில் கொண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலை தான் நிலவி கொண்டிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்கனவே கராராக தெரிவித்து விட்டது. சரியாக தரச்சான்றிதழ் பெற்றதற்கு பிறகுதான் நீங்கள் முறையாக இந்த ரேஸை தொடங்க வேண்டும். அதன் காரணமாகத்தான் காலையில 11 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் ஆய்வு. 12 மணிக்கு தரச்சான்றிதழ் கிடைத்துவிடும். 2:45 மணிக்கு இந்த தரச்சான்றிதழ் கிடைக்காததன் காரணமாக தொடர்ந்து வீரர்களும் களத்திற்கு வர முடியவில்லை. கார்களை வெளியில எடுத்துட்டு வந்து பரிசோதிக்கவும் ஒரு முடியாத சூழ்நிலை தான் நிலவி கொண்டிருக்கிறது. தற்பொழுது வரை FIA அதிகாரிகளும் போட்டியை நடத்தக்கூடிய அதிகாரிகளும் தான் கார்களை வருகிறபடி கார் பந்தய வீரர்களுடைய கார் இந்த பகுதியில் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை தான்
நிலவி கொண்டிருக்கிறது தேவப்பிரியன். சடையாண்டி, இது முதல் முயற்சி. நிறைய சவால்கள் இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை சரி செய்ய வேண்டிய தேவை இருக்கு. அது ஓரளவுக்கு பண்ணி முடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் அந்த ப்ரொவிஷனல் என்ஓசி கிடைச்சிக்கிறதுக்கு உணர்த்துது. இதை ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்னா அடுத்தது இந்த இடத்துடைய அந்த அமைப்பு வருங்காலத்தில் இந்த F4 ரேஸ் மாதிரி நடத்துறதுக்கான முழுமையான சாதகமான அம்சம் அப்படின்றது ஏற்படும். பட் இன்னும் இருக்க வேண்டிய பணி, மேற்கொள்ள வேண்டிய பணி எப்படின்னும் போது இந்த சாலையில் செய்ய வேண்டுமா, அல்லது இந்த பேட் அண்ட் பேட்லாக் அமைச்சிருக்காங்க, அந்த ட்ரிஃப்டிங் பண்ணுற இடத்துல அந்த டயர் வால்ஸ் எல்லாம் ஏற்கனவே அமைச்சிருக்காங்க, அந்த மாதிரி இடங்களை வேற அதிகரிக்க கேட்குறாங்களா? நிச்சயமா நீங்கள் கூறியது போல நேற்றைய பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் நாம் உறுப்பினர் செயலர் அவர்களிடம் கேள்வியை முன்வைத்தோம். 200 கோடியிலிருந்து 250 கோடி வரை செலவு செய்து இந்த இரவு நேர சாலை பந்தயத்திற்காக ஏற்பாடு செய்யப்படுகிறது. 2 நாள் பந்தயம் முடிந்தவுடன் இந்த சாலை பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு வருமா அல்லது நிரந்தரமாக இது ஃபார்முலா ரேசிங் சர்க்யூட்டாகவே தொடருமா என்ற ஒரு கேள்வியை முன்வைத்த பொழுது, இது முழுக்க முழுக்க சாலையில் நடைபெறக்கூடிய பந்தயம். எனவே இது இந்த போட்டி முடிந்ததற்கு பிறகாக இங்க இருக்கக்கூடிய கம்பி வளையங்கள் அனைத்தும் அகற்றப்பட்டு லைட்டுகள் முதற்கொண்டு அனைத்துமே அகற்றப்பட்டு வேறொரு ஸ்ட்ரீட் சர்க்யூட் ரேசிங்க்கு சென்றுவிடும். எனவே இது இந்த ரேஸ் முடிந்ததற்கு பிறகு பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்குத்தான் வரும். எனவே அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது என உறுப்பினர் செயலர் அவர்களும் உறுதிப்பட தெரிவித்திருந்தார். இந்த சாலையில் எந்த விதமான பாதுகாப்பு குறைபாடும் கிடையாது. இந்த சாலையை வடிவமைப்பதற்காக கிட்டத்தட்ட ரேசிங் டிராக் 19 வளைவுகளோடு வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சென்னை ரேசிங் சர்க்யூட்டே 19 வளைவுகளை கொண்ட ஒரு ரேசிங் சர்க்யூட் தான். அந்த வளைவுகளில் சிறு சிறு சிக்கல்கள் இருக்கிறது. 10வது வளைவில் ஒரு சிக்கல் இருக்கிறது, 19வது வளைவில் ஒரு சிக்கல் இருக்கிறது என அந்த வளைவுகளில் முறையாக கார்களை இயக்க முடியாது. எனவே அந்த வளைவுகளில் சிறு சிறு மாற்றங்கள் செய்ய வேண்டும் எனதான் FIA அதிகாரிகள் தெரிவித்திருந்தார்கள். மற்றபடி அனைத்து ஏற்பாடுகளோ இல்ல முழுக்க சாலை பயன்பாட்டிற்கே இல்லாத ஒரு சாலையோ அப்படின்ற மாதிரியான எந்த விதமான கருத்தும் அவர்கள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்படவில்லை. சிறு சிறு சீரமைப்புகள் மட்டுமே செய்யப்பட வேண்டும் என அவர்கள் தரப்பிலிருந்து செய்யப்பட்டிருந்தார்கள். அதன் காரணமாகத்தான் தொடர்ந்து இந்த மாதிரியான கால தாமதம். தற்பொழுது அந்த சீரமைப்புகள் முடிவடைந்து முதற்கட்ட அனுமதியும் கிடைத்திருக்கிறது. போட்டி தொடங்குவதற்கு அந்த கால தாமதமே தவிர மற்றபடி வேறு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய கள நிலவரமாகவும் இருக்கிறது. சரியா, இன்னும் நிறைய சந்தேகங்கள் இருக்கு. ஒரு பக்கம் இரவு நேரங்களில் அது முழுக்க நடைபெற போகுது. அது மட்டும் இல்லாம லைட்டிங் எல்லாம் சரியா இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. அந்த பகல்ல பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் மக்கள் உணர்வாங்களான்ற கேள்வி இருக்கு. இன்னொரு பக்கம் 2 நாட்களாக இரவு நேரத்தில் மழை பெய்யுது, மழையின் வந்தா பாதிப்பு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. நம்ம இதெல்லாம் பேசுவதற்கு முன்னதாக மீண்டும் ஒருமுறை வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் என்ன அனுமதியை பெற்றிருக்கிறார் என்பது தொடர்பாக தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். டைரக்டட் நேற்று இந்த வழக்குல உயர்நீதிமன்றம் என்ன உத்தரவு பிறப்பித்திருந்தது, எதுக்காக இன்னைக்கு நேத்திக்கு 12 நேத்திக்கு ஆர்டரை போட்டாங்க. தட் இஸ் 2 days ago. இந்த மாதிரி 12 o'clock இன்னைக்குள்ள FIA சர்டிஃபிகேஷன் வந்திருக்கணும்னு. தேர் வர் சம் டெக்னிக்கல் டிலேஸ் and those delays are being addressed. Honorable Court இப்போ பாஸ் பண்ணியிருக்காங்க எக்ஸ்டென்ஷன் அந்த 12 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் இன்னைக்கு. ஸோ by 8 o'clock we should obtain the FIA approval. இப்போ இன்னைக்கு சார் என்ன ஆர்கியூ பண்ணாங்க சார்? PR ராமன் சார் என்ன ஆர்கியூமெண்ட் ஜட்ஜ் முன்னாடி வச்சாங்க, நீதிபதிகள் என்ன கேள்வி கேட்டாங்க சார்? This was basically what was இதுதான் சொன்னாங்க. And this was what was argued. Lot of effort has gone in. நிறைய எஃபர்ட்ஸ் எடுத்திருக்காங்க இந்த இதுக்கு. ஸோ இட் வில் கோ த்ரூ அப்பான் FIA approval being given and we are expected to get that according to the court order also. அது வரத்துக்கு டைம் கொடுத்துருக்காங்க, அதுவும் வந்துடும். That's it. Thank you. சரியாக 7 மணிக்கு F4 கார் பந்தயம் தொடங்கப்படும் என்று தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது. அதற்கு முன்னதாக ஏற்கனவே நீதிமன்றம் 12 மணி வரை மட்டுமே அவகாசம் என்பது கொடுக்கப்பட்டிருந்தது. நீதிமன்றம் அந்த 12 மணி நேரம் அவகாசம் கடந்துவிட்ட நிலையில் கால நீட்டிப்பு கோரி மீண்டும் நீதிமன்றத்தில் முறையிடப்பட்டு அதற்கான அனுமதி என்பது பெறப்பட்டிருக்கிறது. 8 மணி வரைக்கும் அவகாசம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. FIA என்பது சர்வதேச ஆட்டோமொபைல் கூட்டமைப்பாகும். இந்த அமைப்பு உலகம் முழுக்க நடைபெறக்கூடிய ஃபார்முலா 4 கார் பந்தயங்களை
தகுதி மற்றும் தரத்தை தீர்மானிக்கக்கூடிய, நடத்தலாமா வேண்டாமா, பாதுகாப்பு அம்சங்களை உறுதி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த அனுமதி இருந்தால்தான் எந்த ஒரு இடத்திலும் F4 சம்பந்தமான கார் பந்தயத்தை நடத்த முடியும். அதன் அடிப்படையில் தற்போது ப்ரொவிஷனல் அனுமதி என்பது பெறப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக இன்னும் வெவ்வேறு பாதுகாப்பு அம்சங்களை ஆராய்ந்து சரியாக 7 மணிக்கு போட்டி தொடங்குவதற்கான சூழல் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விரிவான தகவலை பகிர்ந்து சடையாண்டி, உங்களுடைய தகவலுக்கு நன்றி. சடையாண்டி, நாம் தொடர்ந்து பேசுவதற்கு முன்னதாக தற்போது நீதிமன்ற செய்தியாளர் மதன் இணைகிறார். மதன், நீதிமன்றத்தில் என்ன வாதம் முன்வைக்கப்பட்டது? ஏற்கனவே நீதிமன்றம் அனுமதி கொடுத்த நிலையில் மீண்டும் நீதிமன்றத்தை நாட வேண்டிய தேவை ஏன் ஏற்பட்டது? கண்டிப்பாக, அதாவது நேற்றைய தினம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த ஒரு வழக்கு, அதாவது பாஜகவின் செய்தி தொடர்பாளர் பிரசாத் தொடர்ந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது சென்னை உயர்நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சர்வதேச அந்த உரிமம் வழங்கக்கூடிய அந்த நிறுவனம் FIA இதனுடைய அந்த உரிமத்தை, அதாவது அந்த கார் ரேஸ் நடப்பதற்கான அந்த சாலையை சரிபார்த்து அது தகுதியானதா என்பது தொடர்பாக நிர்ணயித்து அதற்கான சான்றிதழை பெற வேண்டும் தெரிவித்தது. அது மட்டும் இல்லாமல் இன்று ஒரு சான்றிதழை இன்று 12 மணிக்குள்ளாக பெற வேண்டும் என்ற ஒரு உத்தரவு நேற்றைய தினம் பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் நேற்றைய தினம் மழை காரணமாக அந்த ஒரு பணிகள் துவங்கப்படவில்லை, காலதாமதம் ஏற்பட்டது. எனவேதான் தற்போது மீண்டும் இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகள் R. சுரேஷ்குமார் முறையிட்டார்கள். அதாவது இந்த போட்டி நடத்தும் நிறுவனம் மற்றும் தமிழக அரசு 2 பேருமே முறையிட்டார்கள். அதாவது ஏற்கனவே நீதிமன்றம் அந்த விதித்த அந்த ஒரு கால அவகாசத்தை கூடுதலாக 4 மணி நேரம் நீட்டிக்க வேண்டும் என்று தெரிவித்தார்கள். அதன்படிதான் இந்த வழக்கு மீண்டும் அவசர வழக்காக இன்று நீதிபதியுடைய வீட்டில் நடைபெற்றது. அந்த வழக்கு விசாரணையின் போது, அதாவது நேற்று தினம் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தபடி அது வழங்கப்பட்ட அந்த கால அவகாசத்தை கூடுதலாக 4 மணி நேரம் நீட்டிக்க வேண்டும், அதாவது 9 மணி வரைக்கும் நீட்டிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை இன்று தமிழக அரசு தரப்பிலும் எடுத்து வைக்கப்பட்டது. அந்த போட்டி நடத்தும் விளையாட்டு அமைப்பு சார்பிலும் எடுத்து வைக்கப்பட்டது. ஆனால் நீதிபதிகளை பொறுத்த வரைக்கும் 9 மணி கிடையாது, 8 மணி வரைக்கும் கால அவகாசம் வழங்கப்படும். அதற்குள்ளாக அந்த தர சான்றிதழை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு 8 மணிக்குள்ளாக பெறவில்லை என்றால் இந்த போட்டி நடத்தக்கூடாது என்ற உத்தரவை தற்போது பிறப்பித்துள்ளார்கள். உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி மதன். அடுத்ததாக சரியாக இப்ப நேரம் 5:12, 5:15 மணிக்கு முக்கியமான ஒரு சோதனை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் போட்டி எப்போது சரியாக தொடங்கப்பட போது அப்படின்ற விஷயத்தை நம்முடைய சிறப்பு சடையாண்டி இணைகிறார். சடையாண்டி, மீண்டும் புதிய அட்டவணை வெளியாக வாய்ப்பு இருக்கா? போட்டி எப்போ தொடங்க வாய்ப்பு இருக்கு? நிச்சயமா தற்பொழுது ரிவைஸ்டு ஷெட்யூல் என சொல்லக்கூடிய திருத்தப்பட்ட போட்டி அட்டவணையானது தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட அட்டவணையில் இன்றைய தினம் தகுதி சுற்று போட்டிகள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த தகுதி சுற்று போட்டிகள் அனைத்துமே ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. சரியாக 7 மணிக்கு JK பிளாக் அதிகாரப்பூர்வமாக போட்டி கொடி அசைத்து துவக்கி வைக்கப்பட இருக்கிறது. அதன் பிறகு தொடர்ந்து இந்திய ரேசிங் லீக்கில் பங்கேற்கக்கூடிய டிரைவர்கள் பயிற்சி போட்டியில் பங்கேற்க இருக்கிறார்கள். 7:40 மணியிலிருந்து 8:05 மணி வரை 25 நிமிடம் இந்திய ரேசிங் லீக்கில் பங்கேற்கக்கூடிய டிரைவர் A கேட்டகரியை சேர்ந்தவர்கள் பயிற்சி போட்டியில் பங்கேற்கிறார்கள். மீண்டும் 8:20 மணியிலிருந்து 8:45 மணி வரை 25 நிமிடம் F4 இந்தியன் சாம்பியன்ஷிப்பில் பங்கேற்கக்கூடிய வீரர்கள் அந்த பயிற்சி ரேஸில் பங்கேற்க இருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து 9:40 மணியிலிருந்து 10:05 மணி வரை F4 இந்தியன் சாம்பியன்ஷிப்பில் பங்கேற்கக்கூடிய ரேசர்கள் அந்த பயிற்சி போட்டியில் பங்கேற்க இருக்கிறார்கள். தொடர்ந்து 11 மணிக்கு இங்க இருக்கக்கூடிய ரேசிங் ட்ராக் ஆனது க்ளோஸ் செய்யப்பட இருக்கிறது. அதாவது 7 மணியிலிருந்து 11 மணி வரை முழுக்க பயிற்சி போட்டிகள் மட்டுமே நடைபெறுவதாக இந்த திருத்தப்பட்ட போட்டி அட்டவணையானது வெளியாகி இருக்கிறது. தகுதி சுற்று போட்டிகள் அனைத்துமே நாளைய தினத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. நாளைய தின போட்டி அட்டவணை இதற்கு அடுத்தபடியாக தான் வழங்குவார்கள். தற்பொழுது வழங்கி இருக்கக்கூடிய போட்டி அட்டவணையில் தகுதி சுற்று போட்டிகள் ரத்து செய்யப்பட்டு பயிற்சி போட்டிகள் மட்டுமே நடைபெறுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள். ஏறக்குறைய சென்னையில் ஃபார்முலா 4 கார் நடத்துவதற்கு எல்லா தருணமும் தற்போது ஏற்பட்டிருக்கு. இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் சென்னை தீவுத்திடல் பகுதியில் F4 கார்கள் சாலையில் பயணிக்கிறத பார்க்க முடியும். உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சடையாண்டி. இதைத் தொடர்ந்து மற்ற செய்திகளை நம்முடைய நெறியாளர் அபிநயா வழங்குவார். நன்றி தேவப்பிரியன். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தான் எங்கேயும் ஓடி ஒளியவில்லை என மலையாள நடிகர் சங்க முன்னாள் தலைவர் மோகன்